வணக்கம் நண்பர்களே! நான் இந்த பதிவு விஜய் ரசிகர்களுக்கு மட்டும் தான் போடுறேன். ஆமா, அவரு இப்பத்தான் அரசியலுக்கே வர்றாரு. அவரு வராதுக்கு முன்னாடி நீங்க சில சில பிரச்சனைகள இழுத்து விட்டீங்கன்னா, அவரு எப்படி அரசியலுக்குள்ள தமிழ்நாட்ல அடுத்த முதல்வராகணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, தயவுசெய்து அவருக்கு நீங்க தொந்தரவு குடுக்காதீங்க. விஜய் அவர்கள நீங்க ஃப்ரீயா தமிழ்நாட்ல முழுவதும் அவரு சுற்றுப்பயணம் போகட்டும். இந்த ரசிகர்கள் போயி நீங்க அவருக்கு இடையூறு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அவரு உங்கள தான் பார்ப்பாரா? இல்ல மக்கள அவரு கவர் பண்ண முடியுமா? சொல்லுங்க. தயவுசெய்து விஜயோட ரசிகர்கள் இன்னைக்கு விஜய் சார் வந்தாருன்னா, நீங்க அவர பார்த்துட்டு கையசைச்சு சத்தமில்லாம போயிட்டே இருங்க. எதுக்கு நீங்க பொதுச்சத்த போட்டு உடைக்கிறீங்க? சேர போட்டு இது பண்றீங்க? அப்படி நீங்க பண்ணுனீங்கன்னா, அவருக்கு மேல பல வழக்குகள் போடுவாங்க. அவரு அந்த வழக்குகள சந்திக்கத்தான் முடியுமே ஒழிய, உங்கள மக்களுக்கு அவருனால நல்லது செய்ய முடியாது. இனியாவது தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. விஜய் அவர்கள் வந்தாருன்னா, நீங்க பாட்டுல அவர ஃப்ரீயா உடுங்க. நீங்க போய் வண்டியில மோதவும், அதை பண்ணவும், இதை பண்ணவும்ன்ட்டு இருந்தாருன்னா, அவருனால மத்த இதைய இது பண்ண முடியாது. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. இனி வந்தாருன்னா, நீங்க பாட்டுல ஓரமா போங்க. அவரு பார்த்துட்டு அவரு பாட்டுல போகட்டும். திமு திமுன்னு போய் இது பண்ணீங்கன்னா எப்படி?